ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சின்ன ஒரு ட்ரிக்ஸ் ஒன்று நான் உங்களுக்கு சொல்லித் தரப்போகிறேன். என்ன ட்ரிக்ஸ்னு சொன்னால், நாங்கள் எல்லோரும் வந்துக்கிட்டு கம்ப்யூட்டரில் அல்லது லேப்டாப்பில் வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்கிற நேரம் எங்களுக்கு லேப்டாப்பில் அந்த பிரச்சனையை நாங்கள் சால்வ் பண்ணி கொள்ளலாம். ஆனால் பிசியில் நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிற இடம் திடீரென்று கரண்ட் போயிடும். ஆனால் நாங்கள் செஞ்சுக்கிருக்கிற ஒர்க் வந்துக்கிட்டு மிகவும் அர்ஜென்ட்டான ஒரு ஒர்க். அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் திடீரென்று பவர் கட் ஆயிரும். பவர் கட் ஆன நேரத்தில் நாங்கள் செஞ்ச ஒர்க் வந்துக்கிட்டு எங்களுக்கு சேவ் பண்ணாத நேரம் டிலீட் ஆகக்கூடிய அப்படியான சந்தர்ப்பங்களை நாங்கள் ஃபேஸ் பண்ணலாம். அப்படியான சந்தர்ப்பங்கள்லேருந்து எங்களை சேவ் பண்ணி கொள்றதுக்காக வேண்டி அந்த விண்டோஸில் வந்துக்கிட்டு ஒரு சின்ன ஒரு ஆப்ஷன் ஒன்று வச்சிருக்கிறாங்க. என்ன ஆப்ஷனுங்கிறது நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். முதலாவது நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால், இந்த ஸ்டார்ட் பட்டனை நாங்கள் கிளிக் பண்ணினோன்னு பாருங்கள், பவர் இருக்கும். இந்த பவரில் நாங்கள் பார்த்தோம்னா ரீஸ்டார்ட், ஷட் டவுன், ஸ்லீப்னு இருக்கும். சிலருக்கு ஸ்லீப்னு இருக்காது. ஸ்லீப்புங்கிறது அவங்களுக்கு இல்லைன்னு சொன்னால் சிஸ்டத்தில் வந்துக்கிட்டு முழுமையான டிரைவர்ஸ் வந்துக்கிட்டு இன்ஸ்டால் பண்ணப்படாததால் அது உங்களுக்கு என்ன செய்யாது, வர மாட்டாது. நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அப்டேட் பண்ணினீங்கன்னு சொன்னால் அந்த ஸ்லீப்புங்கிறது வரும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட், ஷட் டவுன், அதே போல் ஸ்லீப். ரீஸ்டார்ட்டுங்கிறது எங்களோட மெஷினை நாங்கள் ஆஃப் பண்ணி ஒட்டோவாக ஸ்டார்ட் பண்ணி எடுக்கிறது நாங்கள் பாய்ப்போம். ஷட் டவுனுங்கிறது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அது மொத்தமாக எங்களோட மெஷினை வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கிறது. அடுத்தது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஸ்லீப், அதாவது டெம்பரரியாக நாங்கள் ஒரு ஒர்க் பண்ணிக்கிறக்கக்குள்ள எங்களோட மெஷினை வந்துக்கிட்டு ஸ்லீப் மூட்டில் போட்டுட்டு நாங்கள் போய் அவசரம் எங்களோட வேலையில் முடிச்சிட்டு வருவோம். ஆனால் அப்படி நாங்கள் போட்டுட்டு போகிற நேரம் கரண்ட் போயிட்டுண்டா நாங்கள் செஞ்ச ஒர்க் எல்லாம் மொத்தமாக போயிடும். அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு எந்த ஆப்ஷனை நாங்கள் பாவிக்குங்கிறதுக்கு விண்டோஸால் ஒரு ஆப்ஷன் தந்துக்கிறாங்க. அதில் ஹைபர்னைட். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹைபர்னைட்டுங்கிற ஒன்று இல்லை. அதை நாங்கள் எப்படி இங்கே எனேபிள் பண்ணுறங்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதலாவது நீங்கள் என்ன செய்யணும்டா, உங்களோட விண்டோஸ் கீயை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு, அதாவது விண்டோஸ் இந்த கீயை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்கை கொடுங்க. செட்டிங்கை கொடுத்த உடனே பாருங்கள், இந்த செட்டிங்ஸுக்குரிய நிறைய ஃபார்மேட்ஸ் வரும். இதில் பாருங்கள் சிஸ்டம். இந்த சிஸ்டமில் டிஸ்பிளே, நோட்டிஃபிகேஷன், ஆப்ஸ், பவர் இருக்கும். நாங்கள் இந்த பவருக்குள்ளே தான் போகிறோம். இந்த சிஸ்டத்தை நாங்கள் கொடுத்த உடனே பாருங்கள், இப்படி ஒரு டேஷ்போர்டு ஒன்று உங்களுக்கு வரும். இந்த நேரம் அப்படியே நீங்கள் இடது பக்கம் லெஃப்ட்டில் பார்த்துக்கு வந்தீங்கன்னா பவர் அண்ட் ஸ்லீப் இருக்கும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கு பிறகு பாருங்கள் ஸ்க்ரீன். இது வந்துட்டு விண்டோஸ் 10ல் இந்த ஆப்ஷன் இருக்கு. அதே போல் விண்டோஸ் 7லையும் இருக்கு. அது வேறு மாதிரி இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு விண்டோஸ் 10ல் தான் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பவர் ஸ்லீப்புங்கிறத நாங்கள் கொடுத்தது. அதுக்கப்புறம் பாருங்கள் ரிலேட்டட் செட்டிங் இருக்கும். இதில் எடிஷனல் பவர் செட்டிங் இருக்கும். அதை நாங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கு பிறகு பாருங்கள், இப்படி ஒரு விண்டோ ஒன்று உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன பிறகு பாருங்கள், இதில் வந்து பாருங்கள், இது லெஃப்ட்டில் வந்து சூஸ் வாட் த பவர் பட்டன்ஸ் டூன்னு சொல்லியிருக்கும். இதை நாங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கு பிறகு நாங்கள் பாருங்கள், இங்கே சேஞ்ச் செட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு இது ஒன்று இருக்கு. இதில் நீங்கள் என்ன செய்யணும், கொடுத்து தான் போகணும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இங்கே ஷட் டவுன் செட்டிங்கிறதுல பாருங்கள் 4 ஆப்ஷன் தந்திக்கிறாங்க. இங்கே ஹைபர்னைட் டிக் பண்ணாமல் இருக்கு. ஹைபர்னைட்டை நாங்கள் டிக் பண்ணணும். இது வந்துக்கிட்டு ஹைட் ஆகிருக்கு. ஹைட் ஆகிக்கிறத நாங்கள் எப்படி எனேபிள் பண்ணுறோன்னு சொன்னால் பாருங்கள், இந்த சேஞ்ச் செட்டிங்கிறத நாங்கள் இங்கே கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு பாருங்கள், இப்போ ஹைட் ஆனது எங்களுக்கு ஷோ ஆகிட்டு. இதில் நாங்கள் இந்த ஹைபர்னைட்டுங்கிறத நாங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நாங்கள் ஷேவை கொடுக்கணும். அதுக்கு முதல்ல நீங்கள் ஸ்டார்ட் பட்டனை கொடுத்து இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பவர், இந்த பவருங்கிறதுல இந்த ஹைபர்னைட் இல்லை. இப்போ நான் இங்கே தான் ஹைபர்னைட்டை வந்துக்கிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஷேவுங்கிறத கொடுக்குறேன். ஷேவுங்கிறத கொடுத்தப்பட்டு திரும்ப பவருங்கிறத கொடுத்து பார்க்குறேன். ஹைபர்னைட்டுங்கிறது எங்களுக்கு விளங்கும். இந்த ஹைபர்னைட்டை ஏன் நாங்கள் பாவிக்கணும்னு சொன்னால், நாங்கள் இப்போ திடீர்னு மாதிரி நிறைய ஒர்க்ஸ் வந்துக்கிட்டு எங்களோட ப்ரோக்ராம் அந்த சிஸ்டத்தில் நாங்கள் செஞ்சுக்கிறோம். திடீர்னு பவர் கட் ஆகிட்டுன்னு சொன்னால் நீங்கள் உடனே ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணி பவருக்கு போயிட்டு நீங்கள் ஸ்லீப் மூட்டுக்கு போட தேவையில்லை. ஹைபர்னைட்டுக்கு போட்டிங்கன்னு சொன்னால், அதாவது டெம்பரரியாக உங்களோட மிஷின் வந்துக்கிட்டு ஆஃப் ஆயிரும். ஆஃப் ஆனதுன்னு கரண்ட் போனாலும் பரவாயில்ல. திரும்ப நீங்கள் உங்களோட சிஸ்டத்தை வந்துக்கிட்டு நீங்கள் ஒன் பண்ணி எடுக்கிற நேரம் உங்களுக்கு ஒட்டோவா என்ன நடக்கும், ஒன்றாகும். ஒன்றான உடனே நீங்கள் எந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணின மாதிரி ஹைபர்னைட் கொடுத்தீங்களோ அப்படியே அந்த ப்ரோக்ராம் அத்தனையும் வந்துக்கிட்டு உங்களுக்கு என்ன செய்யும், ஓப்பன் ஆகும். நீங்கள் உங்களோட வேலைகளை கண்டினியூவாக செஞ்சுட்டு போகலாம். நீங்கள் பவர் பட்டனை கொடுத்து ஷட் டவுன் பண்ணியும் தேவையில்லை, ஸ்லீப் பண்ணியும் தேவையில்லை. எனவே ஹைபர்னைட்டுங்கிற ஆப்ஷன் வந்துக்கிட்டு நீங்கள் செஞ்சுக்கிற வேலையை இடையில நீங்கள் ஸ்டாப் பண்ணி அப்படியே மொத்தமாக ஷட் டவுன் பண்ணின உடனே ப்ரோக்ராம் எல்லாம் வந்து ஒன் பண்ணின மாதிரி இருக்கும். நீங்கள் திரும்ப மெஷினை ரீஸ்டார்ட் பண்ணி மெஷினை நீங்கள் ஒன் பண்ணி எடுக்கிற நேரம் உங்களுக்கு எந்த இதில் நீங்கள் நிப்பாட்டினீங்களோ அதில் எந்த திரும்ப கண்டினியூவாக கொண்டு போகிறதுக்கான சந்தர்ப்பத்தை இந்த ஹைபர்னைட்டுங்கிற ஆப்ஷனில் இந்த விண்டோஸ் கீழே வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு அனைவருக்கும் பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களை அறிஞ்சுக்கொள்ள என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.